வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேசுங்க. 6/9/2025 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தொடர்ந்து திருப்பூர் மற்றும் தென்னம்பாளையம் மார்க்கெட்டோட காய்கறி விலை நிலவரம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாங்க. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா சற்று இன்றைக்கி விலை உயர்வுங்க. 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை 1100க்கும் குறைந்தபட்ச விலையை 700 வரைக்கும் அந்தந்த காயின் அளவு தரத்திற்கு ஏற்ப விற்பனையாச்சுங்க. முருங்காய் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டை காட்டிலும் திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை விலை வந்து சுலவாக தான் இருக்குதுங்க. திருப்பூர் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக முருங்காய் கரும்பு முருங்கை 45க்கும் செடி முருங்கை 35 to 40க்கும் மரத்துக்காய் 25 to 35க்கும் விற்பனையாக இருக்குதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் முருங்காய் விலை சற்று ஒட்டன்சத்திரத்தை காட்டிலும் குறைவுதானுங்க. அவரைக்காய் விலை பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 600 வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக 400 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. புடலங்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை 700 வரைக்கும் குறைந்தபட்ச விலையை 400 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை 600க்கும் குறைந்தபட்ச விலையை 400 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பாகற்காய் அதிகபட்ச விலையை 20 கிலோ கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா 500 ரூபாயிலிருந்து 1000 வரைக்கும் பாகற்காய் வந்து விற்பனை ஆகியிருக்குதுங்க. பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா 15 to 20 கொண்ட கட்டு பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையை 500 ரூபாயிலிருந்து 700 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. முள்ளங்கி பார்த்திங்கன்னா திருப்பூர் மார்க்கெட்டுக்கு வரத்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குதுங்க. 25 to 27 கொண்ட போய் 200 ரூபாயிலிருந்து 350 வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பீட்ரூட்டில் பார்த்திங்கன்னா ரொம்ப டவுனுங்க. திருப்பூர் மார்க்கெட்டில் வரத்து ரொம்ப அதிகங்க. 30 கிலோ கொண்ட போய் பார்த்திங்கன்னா அதிகபட்ச விலையாக 300க்கும் குறைந்தபட்ச விலையாக 100 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி பூண்டு 1 கிலோ 150க்கும் செகண்ட் குவாலிட்டி பூண்டு 100 ரூபாய்க்கும் பல்லு பூண்டுகள் 80க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தக்காளி பந்தல் தக்காளி 200 to 230, ஒரு சில தக்காளிகள் 240க்கு பந்தல் தக்காளி விற்பனை ஆகிருக்குதுங்க. நார்மல் சாஹோ தக்காளி 220க்கும் மதன் தக்காளி 200க்கும் இதர செகண்ட் குவாலிட்டி தக்காளி 150 to 200 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. ஓவராலாக தக்காளி பார்த்திங்கன்னா 150 to 230 ரூபா வரைக்கும் தக்காளி தரம் மற்றும் அளவு இதை தகுந்து விலை மாறுபடுதுங்க. கொத்தமல்லித்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு பார்த்தீங்கன்னா 5 ரூபாயிலிருந்து 8 ரூபா வரைக்கும் கட்டின் தரத்திற்கும் தலையின் தரத்திற்கும் ஏற்ப விற்பனை ஆகுதுங்க. புதினாத்தில் பார்த்தீங்கன்னா 4 ரூபாயிலிருந்து 7 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. முட்டைக்கோஸ் 40 கிலோ மூட்டை 300 to 400 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ அதிகபட்ச விலையாக லோக்கல் ஊட்டி வெளியிருந்து வருதுங்க. 30 to 60 ரூபா வரைக்கும் கிழங்கின் தரத்திற்கு ஏற்ப விற்பனையாக இருக்குதுங்க. கேரட் 1 கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 1 கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க. மரநெல்லிக்காய் 1 கிலோ அதிகபட்ச விலையாக ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 40 to 50 வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 100 to 150 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சப்போட்டா 1 கிலோ 40 to 60 ரூபா வரைக்கும் சில்லறை விற்பனையில் 80 ரூபா வரைக்குமே விற்பனையாக இருக்குதுங்க. மாம்பழம் அதிகபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா வரத்து ரொம்ப கம்மிங்க. 1 கிலோ 60 to 80 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெண்டங்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை இன்றைக்கி 400 to 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட போய் ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கொத்தாவரங்காய் இருந்தால் நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி 650-700க்கும் செகண்ட் குவாலிட்டி 500 to 600க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தாவரங்காய் 700 ரூபாய்க்கு ஒரு சில பை தான் போச்சுங்க. நார்மல் 500 to 600 ரூபா கொத்தாவரங்காய்ங்க. கத்திரி சிம்ரன் பவானி 2 இப்போ வருதுங்க. 25 கிலோ கொண்ட போய் 400 ரூபாயிலேருந்து கத்திரி 600 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி பொரியல் தட்டையாக இருந்தால் 450க்கும் செகண்ட் குவாலிட்டி பொரியல் தட்டையாக இருந்தால் 300 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி 1 கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலிருந்து 60 ரூபா வரைக்கும் இஞ்சி வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சை பழம் சற்று இன்றைக்கி விலை உயரும் சொல்லாங்க. அதிகபட்ச விலையாக 60 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் எலுமிச்சை பழம் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய் வந்துங்க அதிகபட்ச விலையாக 30 to 60 ரூபா வரைக்கும் வெள்ளரிக்காய் வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிருக்குதுங்க. சில்லறை விற்பனை கிடையாது, எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸுங்க. சின்ன வெங்காயங்க திருப்பூர் மார்க்கெட்டில் 25 கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 800 ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச விலையாக 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. திருப்பூர் மார்க்கெட்டுக்கு சின்ன வெங்காயம் வரத்து கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சுங்க. மார்க்கெட்டில் வந்து பெருசாக எந்த மாற்றம் கிடையாது. காட்டுக்குள்ளே வெங்காயம் கொஞ்சம் ஸ்பீடுங்கிறாங்க. காட்டுக்குள்ளே 25 to 35 ரூபா வரைக்கும் காயின் தரத்திற்கு ஏற்ப சின்ன வெங்காயம் வந்து இன்றைக்கி வாங்கிக்கிறாங்க. நாற்றுக்காய் ரேட் கேட்டிருந்தீங்க. நாற்றுக்காய் பார்த்தீங்கன்னா பெருசாக எங்கேயுமே கிடையாதுங்க. ஓவராலாகவே சின்ன வெங்காயத்து விலையை பேஸ் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க.
பெரிய வெங்காயங்க 1 கிலோ அதிகபட்ச விலையாக 15 ரூபாயிலிருந்து 30 ரூபா வரைக்கும் பெரிய வெங்காயம் வந்து அந்தந்த காயின் தரத்திற்கு ஏற்ப விற்பனை ஆகிருக்குதுங்க. அரசாணிக்காய்ங்க 50 மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 1000 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 700 800க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய்ங்க 50 மூட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 400 to 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. காலிஃப்ளவருங்க 15 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூ வந்தால் 200 ரூபாயிலிருந்து 300 ரூபா வரைக்கும், 24 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 300 to 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தேங்காய் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு காய் ஒன்றுக்கு சிறியரக தேங்காய் இருந்தால் 15 to 18க்கும், மீடியம் சைஸ் 20 to 25க்கும், ஃபஸ்ட் குவாலிட்டி தேங்காய் 30 to 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. நல்ல தரமான தேங்காய் பார்த்தீங்கன்னா 450 கிராமுக்கு மேலே வந்தால் 30 to 35 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. இப்போதைக்கு திருப்பூர் மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு தர்பூசணி தான் வரத்து ஓரளவுக்கு இருக்குதுங்க. சீசன் வந்து தர்பூசணி வந்து கிடையாதுங்க. சீசனுக்கு தான் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துக்கு வியாபாரி வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து திருப்பூர் மாவட்டத்துக்கு காய் வரத்தே ரொம்ப கம்மிங்க. வியாபாரி நிறைய பேர் கால் பண்ணி இங்கே வந்தால் வாங்கலாமான்னு, இங்கே வந்தால் லோடு ஆகாதுங்க. கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை 700க்கும் குறைந்தபட்ச விலை 500 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கொய்யாப்பழம் 1 கிலோ 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் ஹோல்சேல் ப்ரைஸில் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நடவு போடலாம்னு ஏகப்பட்ட நம்பர் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிக்கிறீங்க. தக்காளி உங்களுக்கு ஜல்லிக்காடு இருந்தால் நடவு போடுங்க. கண்டிப்பாக மழை காலங்க, ஒரு சில தக்காளி வந்து மழை காலத்தில் வந்து தாங்கக்கூடிய தக்காளி இருக்குது, சாகோ இந்த மாதிரி ரகமெல்லாம் அதை போடுங்க. ஜல்லிக்காட்டில் பாதி போனாலும் பாதி இருக்கிற காய்க்கு வந்து கண்டிப்பாக விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வர பதிவை பாருங்கள். நன்றி, வணக்கம்.